இந்திய நிதி செய்திகள் 4 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி 50 வெள்ளியன்று 24,271 புள்ளிகளில் 0.39 விழுக்காடு ஆதாயத்துடன் முடிந்தது. நிஃப்டி 50 வெள்ளியன்று 24,270.85 புள்ளிகளில் 0.39 விழுக்காடு ஏற்றத்துடன் முடிந்தது. சென்செக்ஸ் 77,763.91 புள்ளிகளில் 0.34 விழுக்காடு உயர்வுடன் நிறைவடைந்தது. HCL டெக் 5.65 விழுக்காடு மற்றும் TCS 1.23 விழுக்காடு உயர்ந்தன. ஆக்சிஸ் வங்கி 1.50 விழுக்காடு மற்றும் SBI 1.10 விழுக்காடு வீழ்ச்சியடைந்தன. HCL டெக் 5.65 விழுக்காடு உயர்ந்து துறையில் முன்னணியில் நிறைவடைந்தது. HCL டெக் 5.65 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. இன்போசிஸ் எஸ்ஐயில் 0.61 விழுக்காடு ஆதாயத்துடன் நிறைவடைந்தது மற்றும் NYSEயில் $11.16 ஆக 4.79 விழுக்காடு உயர்ந்தது. டெக் மஹிந்திரா 1.79 விழுக்காடு மற்றும் விப்ரோ 1.20 விழுக்காடு உயர்ந்து துறையில் பரவலான வலிமையை வெள்ளியன்று காட்டியது. தங்கம் 4,187 ஆக 1.81 விழுக்காடு உயர்வுடன் நிறைவடைந்தது. வெள்ளி 3.58 விழுக்காடு தாவியது. தங்கம் 4,187.30 ஆக 1.81 விழுக்காடு உயர்வுடன் நிறைவடைந்தது. வெள்ளி 3.58 விழுக்காடு உயர்ந்து 62.81 ஆக முடிந்தது. வலுவான அமெரிக்க டாலர் இருந்தபோதும் விலைமதிப்பு உலோகங்கள் கூர்மையாக உயர்ந்தன. பத்திர வருவாய் மற்றும் புவிசார் அரசியல் அபாயங்கள் காரணமாக நிபுணர்கள் மேலும் ஏற்ற இறக்கம் குறித்து எச்சரித்தனர். இந்தியா இஸ்ரேல் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. இது எல்லை கடந்த முதலீடுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் அமைந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் முதலீட்டாளர்களுக்கு வலுவான சட்ட பாதுகாப்பை வழங்கும் மற்றும் இருதரப்பு வர்த்தகத்திற்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவாக்குவதை தொடரும் என மோடி கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தேவை அதிகரிக்கும் நிலையில் ஆற்றல் வழங்கல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா புதிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை தொடர்ந்து கட்டும் என தெரிவித்தார். கச்சா எண்ணெய் 68.78 ஆக 0.13 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. ONGC பங்குகள் 237.84 ஆக 0.80 விழுக்காடு ஆதாயத்துடன் நிறைவடைந்தன. பலவீனமான பருவமழை நெல் உற்பத்தியை அச்சுறுத்துகிறது. அரிசி விலை உயர்வு அச்சம். பலவீனமான பருவமழை காரணமாக நெல் சாகுபடி பரப்பளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரிசி உற்பத்தி மற்றும் உணவு விலை உயர்வு குறித்த கவலைகளை அதிகரிக்கிறது. அதிக நிதி பற்றாக்குறை மற்றும் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி குறைவு தொடர்பான வாராந்திர தரவு கவலைகளை மேலும் அதிகரிக்கிறது. எஸ் வங்கி Q1 புதுப்பிப்பு வெளியானது. திங்களன்று பங்குகள் கவனம் பெறும். எஸ் வங்கி தனது Q1 வணிக புதுப்பிப்பை வெளியிட்டது. பங்குகள் கடந்த வாரம் 2 விழுக்காடு வீழ்ந்தன. ஒரு மாதத்தில் 6 விழுக்காடு மற்றும் 2026 ஆண்டில் 13 விழுக்காடு உயர்ந்தன. நிஃப்டி வங்கி 57,938.50 ஆக 0.16 விழுக்காடு வீழ்ச்சியுடன் முடிந்தது. இண்டசிண்ட் வங்கி 3.27 விழுக்காடு உயர்ந்து 974.35 ஆக நிறைவடைந்தது. திருட்டு உள்ளடக்கம் தொடர்பாக டெலிகிராமுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இந்திய அரசு டெலிகிராமுக்கு நோட்டீஸ் அனுப்பி தளத்தில் உள்ள திருட்டு உள்ளடக்கத்திற்கு எதிரான நடவடிக்கை குறித்த அறிக்கையை 15 நாட்களுக்குள் வழங்குமாறு கோரியது. இந்த நடவடிக்கை டிஜிட்டல் திருட்டு மற்றும் அறிவுசார் சொத்துரிமை மீறல்களில் கடுமையான அரசு நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது. உடன் திட்டத்தின் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வழித்தடங்கள் இனி இயக்கத்தில் இல்லை. உடன் பிராந்திய இணைப்பு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட 669 வழித்தடங்களில் 336 மட்டுமே இயக்கத்தில் உள்ளன. கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வழித்தடங்களில் வணிக விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. முதல் கட்டம் குறிப்பிடத்தக்க இயக்கல் சவால்களை எதிர்கொள்கையிலேயே அரசு இரண்டாம் கட்டத்தை திட்டமிட தொடங்கியுள்ளது. 95.20 ஆக நிறைவடைந்தது. 23 பைசா விழுக்காடு உயர்வு பெற்றது. இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுப்பெற்றது. 95.20 ஆக 0.23 விழுக்காடு வீழ்ச்சியுடன் ரூபாய் ஆதாயம் நிறைவடைந்தது. சன் பார்மா 1.81 விழுக்காடு உயர்ந்து 1904.80 ஆகவும் பாரதி ஏர்டெல் 1.89 விழுக்காடு உயர்ந்து 1910.40 ஆகவும் நிறைவடைந்தன. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,763.91 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.34 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 262 PTS. ரிலையன்ஸ் 1304.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.04 விழுக்காடு. TCS
2093.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.23 விழுக்காடு HDFC வங்கி. 801.05 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.65 விழுக்காடு இன்போசிஸ். 1047.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.61 விழுக்காடு SBI. 1040.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.10 விழுக்காடு ICICI வங்கி. 1411.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.81 விழுக்காடு. அதிக லாபம் TCS நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.23 விழுக்காடு. அதிக நஷ்டம் SBI நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.10 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4187.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.81 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,28,160 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.81 விழுக்காடு நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,112.70 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி விலை நேரடி புதுப்பிப்பு. வெள்ளி 62.81 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 3.58 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1923 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 3.58 விழுக்காடு நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் உயர்ந்தது. முந்தைய முடிவு $60.64 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 68.78 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.13 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.13 விழுக்காடு நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.69 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $95.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.23 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 0 ரூபாய் விழுக்காடு நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் வலுவானது. முந்தைய முடிவு $92.42 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.